இங்கு உங்கள் மத்தியிலே கல்வாரியின் நிழல் என்ற தலைப்பிலே சில சத்தியங்களை சொல்ல விரும்புகிறேன். அதாவது, பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஆண்டவராய் இயேசு பாடுபட்டதற்கும் மரணமடைந்ததற்கும் அநேக நிழலாட்டமான சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினால் அதை நாம் தியானிக்கும்படி இந்த காலையிலே தேவ சமூகத்திலே கூடியிருக்கிறோம். முதலாவதாக ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே அங்கே இயேசு கிறிஸ்து மரணமடைந்ததற்கு நிழலாட்டமான ஒரு சம்பவம் சொல்லி இருக்கிறது. படியுங்கள். 3:21. தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு தோல் உடைகளை கொண்டு வந்து உடுத்தினார். யாருக்கு? ஆதாமுக்கும் ஏவாளுக்கும். ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் முன்னே அவர்கள் மகிமையினால் நிரப்பப்பட்டிருந்தபடியினால் அவர்கள் வெட்கப்படவில்லை, பயப்படவில்லை. ஆனால் எப்பொழுது அவர்கள் பாவம் செய்தார்களோ உடனே அவர்களுக்குள்ளே பயம் உண்டானது, வெட்கம் உண்டானது. காரணம் என்னவென்றால் அவர்கள் மேலிருந்த மகிமை அவர்களை விட்டு நீங்கி போய்விட்டது. அந்த மகிமை நீங்கினபடியினால் அவர்கள் வெட்கமடைந்தார்கள், பயமடைந்தார்கள். தேவன் வந்து கேட்கிறார், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? அவன் சொல்லுகிறான், தேவருடைய சத்தத்தை கேட்டு நான் பயந்து ஒழித்து கொண்டிருக்கிறேன். நான் நிர்வாணியாக இருப்பதனால் பயந்து கொண்டிருக்கிறேன். இதை அறிந்ததான ஆண்டவர் என்ன செய்தார்? அவனுடைய நிர்வாணத்தை மூடும்படி ஒரு மிருகத்தை அடித்து அதன் தோலை உரித்து தோல் உடைகளை உண்டாக்கி ஆதாமுக்கு ஏவாளுக்கும் கொண்டு வந்து கொடுத்தார். ஆகையினால் ஆதாம் ஏவாளின் நிர்வாணம் மூடப்பட ஒரு மிருகம் பலியிடப்பட வேண்டியதாக இருந்தது, ஒரு மிருகம் கொல்லப்பட வேண்டியதாக இருந்தது. இயேசு கிறிஸ்துவை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் 13ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இவ்விதமாய் படிக்கிறோம், உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று. படியுங்கள். 13:8. உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியின் ஜீவ புஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிராத பூமியின் குடிகள் யாவரும் அதை வணங்குவார்கள். இயேசு கிறிஸ்து உலக தோற்றம் முதல் அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டி என்று இங்கே இருக்கிறது. மூல பாஷையிலே உலக தோற்றத்துக்கு முன்னே அவர் அடிக்கப்பட்டார் என்று இருக்கிறது. இயேசுநாதர் சர்வத்தை உண்டாக்கவும் அடிக்கப்பட்டார். ஆனால் அந்த உண்டாக்கப்பட்ட சிருஷ்டிக்கப்பட்டவைகள் விழுந்து போன உடனே, மாயைக்குட்பட்ட உடனே, பாவத்துக்குள்ளான உடனே மனிதனை ஆதி நிலவரத்திலே கொண்டு வரும்படியாகவும் கர்த்தராகிய இயேசு அடிக்கப்பட்டவராய் காணப்பட்டார். அந்த சிருஷ்டிப்பின் ரகசியத்தை நாம் பார்க்கும்போது, ஒரு தாய் ஒரு பிள்ளையை உருவாக்கி பெற்றெடுக்க வேண்டுமானாலும் சரி, ஒரு செடி முளைக்க வேண்டுமானாலும் சரி, ஒரு செடி முளைக்க வேண்டுமானால் ஒரு விதை அது முற்றிலுமாய் அழிவதற்கு தன்னை ஒப்புக் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஒரு தாய் ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து வளர்க்க வேண்டுமானால் தன் முழு ஜீவனையும் செலவழிக்க வேண்டியதாக இருக்கிறது. இதிலிருந்து விளங்கிக் கொள்ளுகிறோம், சிருஷ்டிப்பு என்று சொல்வது சாதாரண காரியம் அல்ல. சிருஷ்டிப்பு உண்டாக வேண்டுமானால் சிருஷ்டிகர்த்தா பலியாக வேண்டியது அவசியம் என்பதை விளங்கிக் கொள்கிறோம். கர்த்தராகிய இயேசு எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கும்படி அவர் பலியாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, அந்த சிருஷ்டியிலே ஒரு விழுகை தோல்வி சம்பவித்தவுடனே கர்த்தராகிய இயேசு என்ன செய்தார்? அதற்காகவும் பலியானார். ஆகையினால் நிழலாட்டமான பல சம்பவங்களை நாம் பல இடத்திலே பார்க்கிறோம். ஆகையினால் சிருஷ்டிகர்த்தாவாகிய இயேசுநாதர் எல்லாவற்றையும் உண்டாக்கும்படியும் பலியானார். அதே நேரத்தில் அந்த உண்டாக்கப்பட்ட மனுஷன் அவனுக்கு தோல்வி விழுகை சம்பவித்த போது அவனை ஆதி நிறுவனத்தை கொண்டு வருவதற்கு அவர் பலியானார். இங்கே ஆதாமின் ஏவாளின் நிர்வாணத்தை மூட ஒரு மிருகம் பலியாக வேண்டியதாயிற்று. அந்த மிருகம் பாவம் அறியவில்லை, அந்த மிருகத்துக்குள்ளே பாவம் இல்லை, அந்த மிருகம் பாவம் செய்யவில்லை. ஆனால் ஆதாமுக்காக அந்த மிருகம் பலியானது. இப்பொழுது
ஆதாம் அந்த தோலுடைய பார்க்கும் பொழுதெல்லாம் அவனுக்குள்ள என்ன எண்ணம் உருவாகும்? நான் செய்த பாவத்திற்காய் பாவம் செய்யாத ஒரு மிருகம் பலியானது. ஆகையினால் ஏதேன் தோட்டத்திலே ஒரு மிருகம் பலியானது என்றால் அது யாரை குறிக்கிறது? நம்முடைய கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. ஆகையினால் இயேசுவின் மரணத்தின் நிழலாட்டமான ஒரு சம்பவம் நாம் ஏதேன் தோட்டத்திலே வாசிக்கிறோம். ஆதியாகமம் 3:21 நாம் வாசிக்கும் போது இந்த சம்பவம் நமக்கு விளங்குகிறது. இரண்டாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு பாடுகளுக்கும் மரணத்துக்கு நிழலாட்டமான ஒரு சம்பவத்தை எங்கே வாசிக்கிறோம் என்றால் ஆதியாகமம் 22 அதிகாரம் 9 படியுங்கள். ஆதியாகமம் 22:9. தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். யார்? ஆபிரகாம். யாரை கிடத்தினான்? ஈசாக்கை. இந்த ஈசாக்கு கர்த்தராகிய இயேசுவுக்கு நிழலாட்டமான ஒரு மனுஷன். ஆகையினால் நிழலாட்டமாக இந்த ஒரு சம்பவம் நடக்கும்படி தேவன் என்ன செய்தார்? ஆபிரகாமை அழைத்து, நீ நேசிக்கிற அந்த குமாரனை கொண்டு போய் மோரியா என்னும் தேசத்திலே நான் உனக்கு காண்பிக்கும் மலையிலே பலியிடு. அந்த ஆபிரகாம் காலையில ஈசாக்கை எழுப்பும்போது அவன் எழும்பினான். அவனை நடத்தி கூட்டிக் கொண்டே போகிறான். போகும்பொழுது அந்த ஈசாக்கு கேட்கிறான், கட்டை இருக்கிறது, கத்தி இருக்கிறது, தகன பலிக்கான ஆடு எங்கே? ஆபிரகாம் சொல்லுகிறான், யெகோவாகிய கர்த்தரை பர்வதத்திலே பார்த்துக் கொள்ளப்படும். அதற்கு பின்பு ஈசாக்கு ஒன்று கேட்கவில்லை, கூட போய்கொண்டே இருக்கிறான். அங்கே போன பின்பு வேலைக்காரர்களை விட்டு பிரிய வேண்டியது இருக்கு. வேலைக்காரர்களை பார்த்து சொல்லுகிறான், நானும் பிள்ளையாண்டானும் தொழுது விட்டு திரும்ப வருவோம். ஆண்டவர் சொன்னது அவனை பலியிட வேண்டும் என்று இவன் சொல்லுகிறான், திரும்பி வருவோம். ஆகையினால் ஆபிரகாமுக்கு உயிர்த்தெழுதல் மேல நம்பிக்கை இருந்திருக்கிறது. அவனுடைய நம்பிக்கை என்னவென்றால், என் குமாரனை ஆண்டவர் சொன்னதன்படி நான் அவனை கொன்றாலும் என் தேவன் நிச்சயமாய் அவனை உயிரோடு எழுப்ப வல்லமுள்ளவராய் இருக்கிறார். அந்த விசுவாசத்தோடு அவன் சொன்னான், நானும் பிள்ளையாண்டானும் திரும்ப வருவோம். அங்கே போய் பலிபீடத்தை கட்டும் போது ஆபிரகாமும் மகனும் சேர்ந்துதான் பலிபீடத்தை கட்டினார்கள். கட்டி முடித்தவுடனே ஆபிரகாம் ஈசாக்கின் கையும் காலும் கட்டினான். அப்படி கட்டப்படும் பொழுதும் ஏனென்று அவன் கேட்கவே இல்லை. அந்த பலிபீடத்தில் கிடக்கும் பொழுதும் ஏனென்று கேட்கவில்லை. அவனை வெட்டும்படி கத்தியை எடுக்கும் பொழுது ஏனென்று கேட்கவில்லை. தன்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுத்தான். கர்த்தராகிய இயேசு எப்படி கல்வாரி சிலுவையை தன்னை ஒப்பு கொடுத்தார், அதுபோல தொடக்கத்தில் எழுதியிருக்கிறது, ஆபிரகாம் கட்டைகளை எடுத்து ஈசாக்கின் மேல் வைத்தான். ஈசாக்கு அந்த கட்டைகளை சுமந்து கொண்டு போனான். நெருப்பையும் கத்தியையும் ஆபிரகாம் எடுத்துக்கொண்டான். கட்டைகளை சுமந்தது ஈசாக்கு. எந்த கட்டையை ஈசாக்கு சுமந்தானோ அந்த கட்டையிலே அவன் படுக்க வேண்டியதாயிற்று. கர்த்தராகிய இயேசு எந்த மரத்தை சுமந்தாரோ அந்த மரத்திலே தொங்க வேண்டியதாயிற்று. ஈசாக்கை கையுங்காலும் கட்டி கிடத்தினான். அவன் கிடந்தான். இதே போல கர்த்தராகிய இயேசு சிலுவை மரத்திலே தொங்கும் போது அவருக்கு தெரிகிறது, என்னை தொங்க வைத்தது யார்? ரோம போர்ச்சவர் அல்ல, யூத ஜனங்கள் அல்ல, தேவன் தான் என்னை தொங்க வைத்திருக்கிறார். அதற்கு ஆதாரமான வசனம் ஏசாயா 53:10. ஏசாயா 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். படிங்கள் 53:10. கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாக்கி அவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார். இயேசுவுக்கு நல்ல வெளிப்பாடு இருக்கிறது. என்னை பாடுகளுக்கு உட்படுத்தினது பிதாவாகிய தேவன், என்னை நொறுக்குவது தேவன். ஆகையினால் அந்த தேவனை அனுமதித்தபடியினால் தான் தலையிலே முள்முடி வைக்கப்பட்டிருக்கிறார். அந்த தேவன் அனுமதித்தபடியினால் தான் நான் வாரியினால் அடிக்கப்பட்டிருக்கிறேன். அந்த தேவன் அனுமதித்தபடியினால் தான் கை கால்கள் ஆணியிலே அறையப்பட்டிருக்கிறது. அந்த தேவன் அனுமதித்தபடியினால் கசப்பு கலந்த காடியை குடிக்க கொடுக்கிறார்கள். அந்த தேவன் அனுமதித்தபடியினால் விழாவிலே ஈட்டியினால் குத்தினார்கள். கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமானார். ஆகையினால் இவரை பாடுகளுக்கு உட்படுத்தினார்.
ஈசாக்கு பலிபீடத்திலே கிடந்தான். கர்த்தராகிய இயேசு சிலுவையிலே தொங்கினார். தகப்பன் கத்தியை எடுத்தான். ஈசாக்குக்கு தெரியும், என்ன காலையில் எழுப்புனதும் அப்பா, என்னோட கூட இவ்வளவு தூரம் பயணத்தில் வந்ததும் எங்க அப்பா தான், இந்த பலிபீடத்தை கட்டினதும் அப்பா தான், கட்டைகளை எல்லாம் அதில் அடுக்குனதும் அப்பா தான், என் காலை கட்டினதும் கையை கட்டினதும் எங்க அப்பா, என்னை படுக்க வச்சதும் எங்க அப்பா, என்னை கொல்லுவதற்கு கத்தி எடுப்பதும் எங்களுடைய அப்பா. இதே உணர்வு கர்த்தராகிய இயேசுவுக்கு உண்டாயிருந்தது. என்னை இந்த உலகத்துக்கு அனுப்பினதும் எங்க அப்பா, இந்த உலகத்தில் நான் பசியோடும் தாகத்தோடும் பலவீனத்தோடும் நடக்க செய்ததும் எங்க அப்பா தான், என்னை பாடுகளுக்கு உட்படுத்தி இருப்பதும் எங்க அப்பா தான். இந்த விஷயம் பேதுருவுக்கு தெரியாதபடியினால் அவன் என்ன செய்தான்? இயேசுநாதரை முத்தத்தினாலே காட்டி கொடுக்க யூதாசும் பிரதான ஆசாரியன் மூப்பர்கள் வரும்பொழுது இந்த பேதுரு தெரியாமல் கத்தியை எடுத்து விட்டு வேலைக்காரனுடைய காதரை வெட்டி விட்டான். இயேசு சொன்னார், உன் பட்டயத்தை உரையிலே போடு, உன் பட்டயத்தை உரையிலே போடு. இப்பொழுது நான் வேண்டிக் கொள்வேனானால் 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்களை தேவன் எனக்கு அனுப்புவார். 12 லேகியோனுக்கு அதிகமான தூதர்கள். அப்படி நான் செய்வேனானால் வேத வாக்கியம் நிறைவேறாது. அப்படி நான் செய்வேனானால் வேத வாக்கியம் நிறைவேறாது. வேத வாக்கியம் நிறைவேற வேண்டுமானால் இப்படியெல்லாம் நடக்க வேண்டும். இதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு தன்னை பாடுகளுக்கு ஒப்பு கொடுத்த சம்பவம். இனிமேல் இதுக்கு அடுத்த விஷயம் என்ன? ஆண்டவர் சொல்லுகிறார் ஆபிரகாமை பார்த்து, ஆபிரகாமை பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அவன் கத்தியை எடுத்தானே ஒழிய அவன் கத்தி எடுத்து பிள்ளையை வெட்டவில்லை. காரணம், கர்த்தர் சொல்லிவிட்டார், பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. அதற்கு பின்பு என்ன நடந்திருக்கும்? ஆபிரகாம் ஈசாக்கின் கையும் கால்களையும் அவித்து விட்டு அவங்க 2 பேரும் சேர்ந்து வேலைக்காரங்கள்ட்ட வந்தாங்க. வேலைக்காரங்களும் அவங்களும் சேர்ந்து ஏகமாய் பெயர்சேபா வந்து சேர்ந்தார்கள். இது எதற்கு நிழலாட்டம்? இயேசு கிறிஸ்து உயிரோடு எழும்பி வந்ததுக்கு நிழலாட்டம். பலிபீடத்தில் படுத்த வரைக்கும் அது கல்வாரி சிலுவையில் இயேசுப்பட்ட பாடுகளுக்கு நிழல். அதை விட்டு எழும்பி வந்தது இயேசுநாதர் உயிரோடு எழும்பி வந்ததுக்கு சமமாயிற்று. ஆகையினால் இந்த ஈசாக்கு இயேசுக்கு நிழலான ஒரு மனுஷன். ஆகையினால் பிரியமானவர்களே, கல்வாரியின் நிழல் ஈசாக்கு என்பதை நாம் பார்க்கிறோம். ஈசாக்கு பலிபீடத்தில் படுத்தது கல்வாரிக்கு நிழலாக இருக்கிற. ஏகமாய் பெயர்சபா வந்தார்கள் என்றால் என்ன? ஈசாக்குக்கு அவங்க அப்பா மேல கோபமே கிடையாது. எங்க அப்பா எப்படி என்ன கொலை பண்ணும்படி கொண்டு போய் விட்டாரே, பலி செலுத்தும்படி கொண்டு போய் விட்டாரே என்று அவனுக்கு கவலையே கிடையாது. காரணம், அவனுக்கு இருந்த வெளிப்பாடு எல்லாம் தேவன் சொல்லித்தான் எங்க அப்பா செய்தார். தேவன் சொல்லாம ஒண்ணுமே எங்க அப்பா செய்யவில்லை. அதனால ஆபிரகாமின் மேல அவனுக்கு கசப்பே இல்லை. இதுபோல இயேசுநாதருக்கு தேவன் பேரில் கசப்பில்லை. ஏன்? அவருடைய சித்தம் நிறைவேறிற்று. இயேசு கிறிஸ்துவுக்கு பிலாத்தின் மேலேயோ போர்ச்சேவகர் மேலேயோ யூத ஜனங்கள் மேலேயோ கசப்பே இல்லை. காரணம் என்ன? தேவன் அனுமதிக்காமல் இவர்கள் ஒன்றும் செய்ய மாட்டார்கள். ஆகையினால் உங்கள் வாழ்க்கையில எது சம்பவித்தாலும் மனுஷர்கள் மேல நம்ம கசப்பிக்க கூடாது. காரணம், தேவன் இடம் கொடுத்து இதெல்லாம் நடக்கிறது. சில விஷயம் தேவ சித்தப்படி நடக்கும், சிலது தேவன் இடம் கொடுத்து நடக்கும். ஆகையினால் எந்த மனிதர்கள் மேல நாம் கசப்பு வைக்கவே கூடாது. ஆனால் அவர்களுக்குள்ள கிரியை செய்கிற பிசாசை கட்டணும். அந்த பிசாசை கடிந்து கொள்ள வேண்டும். அந்த பிசாசை பாதாளம் தள்ள வேண்டும். அந்த பிசாசின் வல்லமை நிர்மூலமாக்கப்பட வேண்டும். ஒரு மனமுள்ளவர்கள் கரங்களை வைத்து சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மனுஷன் நல்லவன் தான், ஆனா தேவ சித்தம் இல்லாமல் தேவன் இடம் கொடுக்காம ஒண்ணுமே நடக்காது. காரணம் என்ன? தேவன் சொல்லி இருக்கிறார், உன்னை நான் என் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன், உள்ளங்கையில் வரைந்திருக்கிறேன். ஏதாவது பொருள் இருந்தா கீழே விழும். இப்படி வரைஞ்சிருக்கிறதுனால இது கீழே விழவே விழாது.
நான் உன்னை வரைந்திருக்கிறேன். அது மட்டுமல்ல, உன் ரோமம் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? எண்ணப்பட்டிருக்கிறது. அதிலே ஒன்று கீழே விழ வேண்டுமானாலும் தேவனுடைய அனுமதி இல்லாமல், சித்தம் இல்லாமல் விடவே விடாது. உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். இதெல்லாம் எவ்வளவு அருமையான வாக்கு தத்தங்கள். இயேசுவுக்கு நன்றாய் விளங்கிவிட்டது. தேவ சித்தம் இல்லாமல், தேவன் அனுமதிக்காமல் இது ஒன்றும் நடக்கவில்லை. ஆகையினால் யார் மேலும் அவருக்கு கசப்பில்லை, வைராக்கியம் இல்லை. அதற்கு பதிலாய் அவர் அவர்களுக்காய் மன்னிப்பு கேட்கிறார். பிதாவே, இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாமல் இருக்கிறார். அவர்கள் மன்னிப்பு கேட்பார்களா என்று பார்த்தார். அவர்கள் மன்னிப்பு கேட்கவில்லை. ஆகையினால் இவரே மன்னிப்பு கொடுத்து விடுகிறார். யாராவது தப்பு செய்து மன்னிப்பு கேட்குறாங்களான்னு பாருங்க. மன்னிப்பு கேட்காவிட்டால் நீங்களே அவங்கள மனப்பூர்வமாக மன்னிச்சுடுங்க. அது நல்ல சுபாவம், தெய்வீக சுபாவம். ஆகையினால் ஈசாக்கு இயேசுவுக்கு நிழலாட்டமான ஒரு மனுஷன். மூன்றாவது படியுங்கள். யாத்திராகமம் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே ஒரு மிருகத்தை பற்றி பேசப்பட்டிருக்கிறது. அது கர்த்தராகிய இயேசுவின் மரணத்துக்கு நிழலாட்டமான ஒரு மிருகம். படியுங்கள். அந்த ஆட்டுக்குட்டி பழுதற்றதும் ஆணும் ஒரு வயதுள்ளதுமாயிருக்க வேண்டும். செம்மறி ஆடுகளிலாவது வெள்ளாடுகளிலாவது அதை தெரிந்து கொள்ளலாம். பிரியமானவளே, இந்த ஆடு என்ன ஆடு என்றால் பஸ்கா. பஸ்காவாகிய ஆடு. ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் இருக்கும்போது அவர்களை விடுவிக்க வேண்டும் என்று மோசே அனுப்பி பார்வோனிடம் கேட்க சொன்னார். பார்வோன் சொன்னான், ஜனங்களை அனுப்ப மாட்டேன், அவர்கள் இங்கே அடிமைத்தன வேலை செய்ய வேண்டும், அடிமைப்பட்டிருக்க வேண்டும் என்று சொன்னான். ஆகையினால் கர்த்தர் என்ன செய்கிறார்? 9 விதமான வாதைகளை அனுப்பினார். முதலாவது தண்ணீர் இரத்தமாய் மாறிற்று. 2வது தேசமெல்லாம் தவளை. 3வது பேன். 4வது வண்டு. 5வது கொள்ளை நோய் வந்தது. 6வது கொப்பளம் வந்தது. 7வது கல்மழை வந்தது. 8வது வெட்டுக்கிளி வந்தது. 9வது காரிருள் வந்தது. இந்த 9 விதமான வாதைகளை அனுப்பியும் பார்வோன் மனஸ்தாபப்படவும் இல்லை, மக்களை அனுப்பவும் இல்லை. வாதை இருக்கும் பொழுது மோசே ஆரோனை அழைப்பான். வாருங்கள், நான் பாவம் செய்தேன், மன்னித்து விடுங்கள், நான் என் ஜனங்களும் பாவம் செய்தோம், மன்னித்து விடுங்கள் என்பான். ஆனால் வாதை நின்றவுடனே மறுபடியும் ஜனங்களை அடிமைப்படுத்துவான், ஜனங்களை ஆளோட்டிகள் மூலம் அடிப்பான். கர்த்தர் பார்த்தார், இவன் பெருமையை அடக்க வேண்டுமானால், இவனுடைய மேட்டுமையை உடைக்க வேண்டுமானால் முழு எகிப்து தேசத்தில் இருக்கிற தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரமாக வேண்டும், முதற் பேர்கள் எல்லாம் முற்றிலுமாய் அழிய வேண்டும். அதற்காக ஒரு வாதை அனுப்பினார். அதுதான் தலைப்பிள்ளை சங்காரம். ஆனால் எகிப்தில் உள்ள தலைப்பிள்ளைகள் எல்லாம் சங்காரமாகும் பொழுது இஸ்ரவேலின் தலைப்பிள்ளைகள் சங்காரமாக கூடாதே. அதற்காக என்ன செய்தார்? மோசேயை அழைத்து, நீ ஜனங்களிடம் போய் சொல்லு, ஒவ்வொரு வீட்டாரும் ஒவ்வொரு ஆட்டுக்குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அது 1 வயதுள்ளது, முகத்தடிக்கு உட்படாதது, அப்படிப்பட்டதான ஒரு ஆண் குட்டியை தெரிந்து கொள்ள வேண்டும். அதை தெரிந்து கொண்டு அதை சாயங்காலத்தில் அடித்து அதன் இரத்தத்தை எடுத்து நிலைக்கால்களிலே தெளிக்க வேண்டும். சங்காரதூதன் கடந்து வரும்போது எந்தெந்த வீடுகளிலே இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்கிறதோ அந்த வீடுகளிலே அவன் பிரவேசிக்க மாட்டான். இந்த ரகசியம் எகிப்தியருக்கு தெரியாது. ஆட்டை தெரிந்து கொள்ளவும் இல்லை, அதை அடிக்கவும் இல்லை, அதன் இரத்தத்தை தெளிக்கவும் இல்லை. ஆனால் இஸ்ரவேலர்கள் பஸ்காவை ஆசரித்தார்கள். இந்த பஸ்கா நம்முடைய கர்த்தராகிய இயேசு. நாமும் சங்காரதூதனால் அழிக்கப்படாமல் இருக்க, பல சங்காரதூதன் என்று சொன்னால் என்ன? பலவிதமான வியாதிகள், வாதைகள், அதைரியங்கள், அவிசுவாசங்கள், பின்மாற்றங்கள், இவைகள் நமக்கு வராமல் இருக்க நாம் என்ன செய்ய வேண்டும்? பஸ்காவை தெரிந்து கொள்ள வேண்டும். அந்த பஸ்கா எப்படிப்பட்டது? அது 1 வயது உள்ளதும் ஆணும் பழுதற்றது. 1 வயது என்று சொன்னால் பாவமறியாத வயசுதான் 1 வயசு. ஆகையினால் இயேசு பாவமறியாதவர், பழுதற்றவர். இயேசு பாவம் செய்யாதவர்.
அப்படிப்பட்ட அது ஆண். ஆண் என்று சொன்னால் ஜெயஜீவியம், வெற்றியின் வாழ்க்கை உள்ளது. ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளை இயேசுநாதர் ஜெயவேந்தர். அந்த இயேசுவை தெரிந்து கொண்டு என்ன செய்ய வேண்டும்? அதை சாயங்காலத்தில் அடிக்க வேண்டும். அடித்து அதன் இரத்தத்தை தெளிக்க வேண்டும் வீடுகளிலே. அதாவது இயேசு கிறிஸ்து கல்வாரியில் மரித்ததை நாம் விசுவாசிக்க வேண்டும். அந்த இரத்தத்தை தெளித்தல் என்று சொன்னால் இயேசுவின் இரத்தத்தை நாம் விசுவாசிக்கும் போது அந்த இரத்தம் நம்ம மேல் தெளிக்கப்படுகிறது. பிறகு இந்த பஸ்காவை என்ன செய்ய வேண்டும்? நெருப்பினால் சுட வேண்டும். கர்த்தராகிய இயேசு பலவிதமான பாடுகளின் வழியாக கடந்து போனதுதான் நெருப்பினால் சுடப்பட்டது. அதை புசிக்கும் போது கசப்பான கீரையோடும் புளிப்பில்லாத அப்பத்தோடும் புசிக்க வேண்டுமா? அதாவது இயேசுநாதரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது மனங்கசந்து அழுது அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் கசப்பான கீரை. உனக்குள்ள ஒரு கசப்பு உண்டாகணும். என்ன கசப்பு? உன் மனம் கசந்து, உன் இருதயம் நொறுங்கி நீ அழுது இயேசுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். புளிப்பில்லாத அப்பத்தோடு நீ அந்த பஸ்காவை புசிக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே துர்க்குணம், பொல்லாப்பு என்று சொல்லக்கூடிய புளிப்பு இருக்கக்கூடாது. துப்புரவு, உண்மை என்று சொல்லக்கூடிய புளிப்பில்லாத அப்பத்தோடு அவரை புசிக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் இதை பற்றி எழுதியிருக்கிறார். ஆகையினால் பிரியமானவர்களே, அதை புசிக்கும் பொழுது அறையிலே கச்சை கட்டி இருக்க வேண்டும், பாதத்திலே பாத ரட்சை தொடுத்திருக்க வேண்டும், கையிலே தடியை பிடித்திருக்க வேண்டும். இயேசுநாதரை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த சத்தியம் என்னும் கச்சையை நீ கட்ட வேண்டும். சத்தியத்தின்படி சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், சத்தியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும், சத்தியத்தின் மேல் தீர்மானம் பண்ண வேண்டும், பாதரட்சையை தொடுக்க வேண்டும். உனக்குள்ளே ஒரு ஆயத்தம் இருக்க வேண்டும். ஆயத்தம் பாதரட்சை உனக்குள்ளே இருக்க வேண்டும். இயேசுவை இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம், ஞானசானம் பெற ஆயத்தம். அந்த ரட்சிப்பில் உனக்கு ஒரு ஆயத்தம் இருக்குமானால் நிச்சயமாக எல்லா படிகளிலும் உனக்கு ஒரு ஆயத்தம் இருந்து கொண்டே இருக்கும். ரட்சிக்கப்படணும்னு ஒரு ஆயத்தம் இருக்குமானால் உடனே அடுத்தது ஞானசானம் பெறணும்னு ஆயத்தம் உண்டாகும். பிறகு பரிசுத்தாய் பெறணும்னு ஆயத்தம் உண்டாகும். பிறகு தெய்வீக சுகத்தில் இருக்க வேண்டும் என்ற ஆயத்தம், பிறகு பாடுபட வேண்டும் என்ற ஆயத்தம், பிறகு பூர்ண பரிசுத்தம் அடைய வேண்டும் என்ற ஆயத்தம், கடைசியாக கர்த்தராகிய இயேசுவின் வருகையில் போக வேண்டும் என்ற ஆயத்தமும் இருக்கும். உன் தேவனை சந்திக்க ஆயத்தப்படு. கையிலே தடியை பிடித்துக் கொள்ள வேண்டும். அதென்ன? தேவன் உனக்கு தந்த அருமையான வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். அருமையான வாக்குத்தத்தங்களை பிடித்துக் கொள்ள வேண்டும். இவ்விதமாக பஸ்காவை புசிக்க வேண்டும். ஆகையினால் இந்த யாத்திராகவும் 12ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட பஸ்கா கர்த்தராகிய இயேசுவின் பாடு மரணத்துக்கு நலல். 4ஆவதாக லேவியர் ஆகமத்தில் சொல்லப்பட்ட 5 முக்கியமான பலி இயேசு: சர்வாங்க தகன பலி, போஜன பலி, சமாதான பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி. இந்த 5 பலியும் இயேசு. எப்பொழுதெல்லாம் அங்கே பலி செலுத்தப்பட்டதோ அப்பொழுதெல்லாம் கர்த்தராகிய இயேசு நிழலாட்டமாய் பலியானார். முதலாவது இயேசு சர்வாங்க தகன பலியானார். சர்வாங்க தகன பலி என்று சொன்னால் என்ன? சர்வ அங்கமும் தகனமாய் பலியிட இயேசு ஒப்பு கொடுத்தார். சர்வாங்கமும். இயேசு பலியாக ஒப்பு கொடுக்காத அவயவமே இல்லை. தலையை ஒப்பு கொடுத்தார். தலையில முள்முடி வச்சு அடித்தார்கள். தலை பலியானது. கண் எப்படி பலியானது? தேவனுடைய முகம் மறைக்கப்பட்ட பொழுது கண்ணுக்கு பலி. அவருடைய முகத்தை பார்க்க முடியாது. காது தேவ சத்தம் கேட்க முடியாமல் இருந்தது. வாய் கசப்பு கலந்த காடியை வாங்கி ருசி பார்த்தார். கைகள் சிலுவையில் அறையப்பட்டன, கால்கள் சிலுவையில் அறையப்பட்டன. மீதி இடமெல்லாம் 39 அடி அடிச்சு இயேசுவின் சரீரத்தை கிழித்தார்கள். 39 அடி. அதுவும் அந்த வாரியினால் அடிக்கும் பொழுது மீன் பிடிக்கிற தூண்டில் போல ஒரு அவயவமும் இருக்குமா. அதை வைத்து அடிக்கும் பொழுது அது சதையை கிழிக்குமா. அதோடு சேர்ந்து ஒரு ஈய குண்டு கட்டியிருப்பார்களாம். அது எலும்புல போய் பயங்கரமா அடி வாங்குமா. அப்ப மாம்சத்தை கிழிக்கிறதுக்கு ஒரு தூண்டில் போல ஒரு பொருள், எலும்பு நரம்பை எல்லாம் அடிக்கிறதுக்காக ஒரு ஈய குண்டுகளை கட்டி தொங்க விட்டிருப்பார்களாம்.
இவ்விதமாக இயேசு முழு சரீரமும் அவர் சர்வ அங்கமும் தகனமாய் பலியாய் ஒப்பு கொடுத்தார். எனவே இருதயத்துக்கு எப்படி அடி? இருதயத்துக்கு உண்டான வேதனை என்ன? காலாகாலங்களில் அவர் வேதனைப்பட்டு தான் உலகத்தில் வந்தார். அந்த தூதன் முதல்ல பாவம் செய்த நாள் இயேசுவுக்கு எவ்வளவு வேதனை. தூதன் தான் பாவம் செய்தான், மனிதனாவது நன்றாயிருப்பான் என்று பார்த்தால் அவனும் பாவம் செய்து விட்டான். இருதயத்துக்கு எவ்வளவு வேதனை. சரி, ஆதாமன் தான் பாவம் செய்தான், பிள்ளைகளாவது நன்றாயிருப்பார்கள் என்று பார்த்தால் காயின் சொந்த சகோதரனை கொன்று விட்டான். அது இயேசுவுக்கு எவ்வளவு வேதனை. ஜனங்களுடைய இருதயத்தின் நினைவின் தோற்றமெல்லாம் பொல்லாதா இருந்தது நோவாவின் காலத்தில். அது எவ்வளவு வேதனை. ஆவியானவர் எவ்வளவு எச்சரித்தும் போராடியும் அவர்கள் கீழ்ப்படியவே இல்லை. பாபேலில் தங்களுடைய பேர் பிரஸ்தாபத்துக்காக கோபுரம் கட்டுகிறார்கள். அதுவும் இயேசுவுக்கு வேதனை தான். தேவனுக்கு மகிமையும் கனமும் செலுத்தாதபடி தங்களுக்கு பேர் பிரஸ்தாபம் வரும்படி பாபேல் கோபுரம் கட்டினார்கள். அதுவும் வேதனை. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்த பொழுது அதுவும் வேதனை. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்து கானான் கொண்டு வந்த அவர்கள் பாகால்களை எல்லாம் வணங்குறது தேவனுக்கு வேதனை, இயேசுவுக்கு வேதனை. இயேசுநாதர் அந்த உலகத்தில் வந்த நேரத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்காகத்தான் வந்தார். ஆகையினால் சொன்னால் காணாமல் போன ஆடுகளாகி இஸ்ரவேலருக்காய் வந்தேன் என்று. ஆனால் அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆண்டவரே என்று சொல்லவில்லை, மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அது அவருக்கு வேதனை. சரி, 12 சீஷர்கள் எனக்கு பிறகு இந்த சத்தியத்தை சொல்லுவாங்க, உபதேசிப்பார்கள் என்று நம்பி 3 வருஷம் பயிற்சி கொடுத்தார். ஆனால் அவர்கள் என்ன செய்து விட்டார்கள்? ஒருவன் காட்டி கொடுக்கிறான், ஒருவன் மறுதளிக்கிறான், மற்ற 10 பேரும் ஓடியே போனார்கள். எவ்வளவு இருதயத்துக்கு வேதனை. இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வேதனை உள்ளவராய் இருந்தார். 3வது, மனசுக்கும் வேதனை உண்டாச்சு. என்ன வேதனை? அந்த வேதனையில தான் அவர் சொன்னார் சீசர்களை பார்த்து, நான் வியாகுலப்படுகிறேன். கோடிக்கணக்கான வருஷங்கள் பிதாவும் குமாரனும் ஒன்றாய் இருந்திருக்கிறார்கள். எப்பொழுது பிதாவுண்டோ அப்பொழுது குமாரன் உண்டு. ஆனால் அந்த ஒன்றாயிருந்த பிதாவும் குமாரனும் சிலுவையிலே பிரிவது குமாரனுக்கு தாங்க முடியாத வேதனை. 3 வருஷம் பழகினதானே அப்போஸ்தலனாகிய பவுல், நான் இங்கிருந்து இடமாற்றமாகி நான் போகிறேன், திரும்ப நான் வரவே மாட்டேன் என்று சொன்ன பொழுது ஜனங்கள் எல்லாரும் அவனை கட்டிப்பிடித்து முத்தமிட்டு அழுதார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறார். 3 வருஷத்தை பழக்கத்தில் இவ்வளவு அழுக வருமானால் இந்த பிதாவாகிய தேவனும் குமாரனாகிய இயேசு 3 வருஷம் இல்லை, 30 வருஷம் இல்லை, 3000 வருஷம் இல்லை, 3 லட்சம் வருஷம் இல்லை, 3 கோடி வருஷம் இல்லை, 300 கோடி வருஷம் இல்லை. எப்பொழுது பிதா உண்டோ அப்பொழுதே குமாரன் உண்டு. ஒன்றாயிருந்த அவர்கள், பிதாவின் மடியிலே செல்லப்பிள்ளையாயிருந்த இயேசு இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது சொன்னார், பிதா என்னை விட்டு பிரிவதே இல்லை, ஏனென்றால் அவருக்கு பிரியமானதை நான் எப்போதும் செய்கிறேன். அப்படி சொன்ன இயேசுநாதர் இப்ப கெத்சேமேனிலே வந்து வியாகுலப்பட காரணம் என்ன? அவருக்கு விளங்கி போச்சு, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என்னை சிலுவையிலே தொங்க வைப்பார்கள், பிதா தன்னுடைய முகத்தை மறைப்பார், பிதா என்னை கைவிடுவார், தேவன் என்னை நொறுக்குவார். இதையெல்லாம் அறிந்த உடனே அவருக்கு மனசுக்கு எவ்வளவு வேதனை. ஆகையினால் இயேசு சர்வாங்க தகன பலியாய் மாறினார். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எந்தெந்த இடத்துல சர்வாங்க தகன பலி செலுத்தப்பட்டதோ அதெல்லாம் இயேசுவுக்கு நிழல். 2வது, போஜன பலி. போஜன பலி எதை காட்டுகிறது? தேவ சித்தம் செய்வது. யோவான் 4:34 இயேசு சொன்னார், என்னை அனுப்பினுடைய சித்தத்தை செய்து அவருடைய கிரியை முடிப்பதை எனக்கு என்னவாயிருக்கிறது? போஜனமாயிருக்கிறது. ஆகையினால் போஜன பலி தேவ சித்தம் செய்வது. கர்த்தராகிய இயேசு போஜன பலி ஆனார். பரிபூர்ண தேவ சித்தம் செய்யும்படி சிலுவையிலே ஒப்பு கொடுத்தார். ஆகையினால் தான் அவர் சொன்னார், இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் என்ன செய்யட்டும்? நீங்கட்டும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தப்படியே ஆகக்கூடும். கடைசியில தேவ சித்தம் நிறைவேறியது. இயேசு சிலுவையில் தொங்குவது தேவ சித்தம், இயேசு நொறுக்கப்பட்டது தேவ சித்தம், இயேசு காயப்பட்டது தேவ சித்தம், இயேசு ஆக்கினை அடைந்தது தேவ சித்தம், இயேசு தழும்புகளை ஏற்றதும் தேவ சித்தம் தான். ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எங்கெல்லாம் போஜன பலி செலுத்தப்பட்டதோ அங்கெல்லாம் இயேசு நிழலாட்டமாக அங்கே பலியானது குறிக்கப்படுகிறது.
மூணாவது சமாதான பலி. நியாயப்பிரமாண காலத்தில் மூணாவது செலுத்தப்பட்ட ஒரு பலி சமாதான பலி. இயேசு நமக்கு சமாதானத்தை உண்டாக்க என்ன செய்தார்? கொலோசியர் 1:20 படியுங்கள். சமாதான பலி. அவர் சிலுவையில் சிந்தன இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி படியுங்கள். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் இடையே ஒப்புரவாகுதலை உண்டாக்கினார். இயேசு சிலுவையில இரத்தத்தை சிந்துற வரைக்கும் பூலோகத்துக்கும் பரலோகத்துக்கும் ஒப்புரவாகுதல் இல்லை, சமாதானம் இல்லை. நம்மை தெய்வத்தோடு ஒப்புரவாக்கும்படி இயேசு பலியானார். நம்மை தெய்வத்தோடு சமாதானப்படுத்தும்படி இயேசு பலியானார். ஆகையினால் பழைய ஏற்பாட்டின் காலத்தில் எங்கெல்லாம் சமாதான பலி செலுத்தப்பட்டதோ அதெல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்கு நிழலான பலிகள். நாலாவது பாவ நிவாரண பலி. லேவியராகமம் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கு பாவ நிவாரண பலி. இந்த பாவ நிவாரண பலியிலே என்ன சொல்லி இருக்கிறது? இளங்காளை வெள்ளாடு என்பவைகளை பலி செலுத்த வேண்டுமா? பலி செலுத்தும் போது அந்த மிருகங்களின் இரத்தத்தை எடுத்து என்ன செய்வானாம்? பிரதான ஆசாரியன் முதலாவது மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருக்கிற திரைக்கு எதிரே 7 தரம் தெளிப்பான். பிறகு பரிசுத்த ஸ்தலம் வந்து தூபபீடத்தின் கும்பிலே பூசுவான். பிறகு பிராகாரத்துக்கு போய் பலிபீடத்தின் கீழே ஊற்றுவான். அப்போ ஒரு மனிதன் பாவம் செய்யும் பொழுது ஆவி ஆத்மா சரீரத்திலே தீட்டுண்டாகிறது. திரை என்று சொன்னால் நம்பிக்கை. தவறு செய்யும் பொழுது நம்முடைய நம்பிக்கை இழந்து விடுகிறோம். அந்த நேரத்தில் பரலோகத்தை பற்றியோ சீயோனை பற்றியோ எருசலேமை பற்றியோ உள்ள நம்பிக்கையே நமக்கு இருக்காது. இரண்டாவது பாவம் செய்யும் பொழுது தூபபீடம் தீட்டுப்படுகிறது என்றால் ஜெபஜீவியம் நின்று போகிறது. நாம் ஏதாவது தப்பு பண்ணி விட்டோம் என்றால் ஜெபிக்க முடியாது. தனி ஜெபம் பண்ண முடியாது, உபவாசம் எடுக்க முடியாது, குடும்ப ஜெபம் பண்ண முடியாது, பொது ஜெபத்தில் கலந்து கொள்ள முடியாது. ஜெபம் பாதிக்கப்படுகிறது. மூணாவது பலிபீடம் தீட்டுப்படுகிறது. அது என்ன? ஒப்பு கொடுக்கிற அனுபவம், பாடுபடுற அனுபவம் நம்ம விட்டு போய்விடுகிறது. ஆகையினால் இங்கே பாவ நிவாரண பலியின் இரத்தமானது திரைக்கு எதிரே தெளிக்கப்பட்டு தூபபீடத்தின் கொம்பிலே பூசப்பட்டு பலிபீடத்தின் கீழே ஊற்றப்படுகிறது. நாம் நம்முடைய குற்றங்களை அறிக்கையிடும் பொழுது இயேசுவின் இரத்தம் நம்முடைய மனதிலே உள்ள குற்றங்களை கழுவுகிறது மட்டுமல்ல, நம்பிக்கை உண்டாக்குகிறது. நம்முடைய இருதயத்தின் குற்றங்களை மன்னிக்கிறது மட்டுமல்ல, கழுவுறது மட்டுமல்ல, ஜெபபாரம் ஜெபாவியை உண்டாக்குகிறது. சரீரத்தில் இருக்கிற அசுசிகளை கழுவுறது மட்டுமல்ல, பிரியமானவர்களே, நம்மை பாடுபட ஒப்பு கொடுக்க அது உதவி செய்கிறது. ஐந்தாவது குற்ற நிவாரண பலி. இதுவும் இயேசுநாதருக்கு நிழலாட்டமான ஒரு பலி. இயேசு நமக்காய் குற்ற நிவாரண பலி ஆனார். எல்லையை மீறி செய்யும் பாவம் தான் குற்ற நிவாரண பலி. Trespass offering. நீங்கள் எழுதி போட்டு போய் பார்த்திருப்பீர்கள். Prohibited area, trespasses will be persecuted. இது விலக்கப்பட்ட இடம், மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அதனால அந்தந்த எல்கையில் உள்ள ரோடை என்ன செய்வாங்க? சில நேரத்தில் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. இந்த வழியாய் பொதுவான வாகனங்கள் போகக்கூடாது, இது விலக்கப்பட்ட இடம் என்று சொல்லி. பெங்களூரில் ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான ரோடு இருக்கு. அதில் என்ன செய்வாங்க? ப்ரைவேட் வண்டியெல்லாம் ஓடும். அவன் என்ன செய்வான்? வருஷத்துக்கு ஒரு தடவை க்ளோஸ் பண்ணி விட்டுருவான். அதில் எழுதி போட்டிருப்பான், இது விலக்கப்பட்ட இடம், பொதுவான இடமல்ல, பொதுவான வழியல்ல, மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். அப்போ எல்லாருக்கும் விளங்கி கொள்வாங்க, இது யாருடைய இடம்? ஏர்ஃபோர்ஸுக்கு சொந்தமான இடம். Prohibited area, trespasses will be persecuted. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். இதுபோல மீறுவது பாவம். நம்மளை எத்தனையோ நேரங்களில் நமக்கு இருக்கிற எல்கையை தாண்டி நாம் கிரியை செய்திருப்போம். ஒரு தகப்பன், அவருக்கு ஒரு எல்கை இருக்கு, பையனுக்கு அதுக்கேற்ற ஒரு எல்கை, எல்லாத்துக்கும் எல்கை இருக்கு.
நியாயப்பிரமாண காலத்தில் எல்லாருக்கும் எல்கையை கொடுத்திருந்தார். நீ விருத்த சேதனம் பண்ணப்பட்ட ஆளா, பிராகாரத்துக்கு மட்டும் வா. நீ லேவியனா, பரிசுத்த ஸ்தலத்துக்கு மட்டும் வா. நீ பிரதான ஆசாரியனா, மகாபரிசுத்த ஸ்தலத்துக்கு வா. ஆனாலும் எப்போதும் வராதே, வருஷத்துக்கு ஒரு நாள் 2 தடவை வரலாம். இதை யாராவது மீறினால் தண்டிக்கப்படுவார்கள். ஆகையினா தான் இயேசு அவர் பாவமும் செய்யவில்லை, குற்றமும் செய்யவில்லை, மீறவில்லை. தேவனுடைய எல்கைக்குள்ளால் அவர் கிரியை செய்யவே இல்லை. அதனால தான் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் இயேசு சொன்ன வார்த்தை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த தாய் வந்து சொன்னது, என்னுடைய 2 குமாரர்களில் ஒருவனை உன் வலது பக்கத்திலும் இன்னொருவனை உன்னுடைய இடது பக்கத்திலும் வையும். இயேசுநாதர் என்ன சொன்னார்? என் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் யார் இருக்க வேண்டும் என்று தேவன் தீர்மானிக்கிறாரோ அவர்கள் தான் இருக்க முடியுமே ஒழிய என்னுடைய விருப்பப்படி நான் உட்கார வைக்க முடியாது. உயிர்த்தெழுந்த இயேசுவுடன் ஜனங்கள் கேட்டார்கள், இப்பொழுதுதான் நீர் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை கொடுக்க போகிறேன்? அப்பொழுது சொன்னார், பிதாவின் ஆதீனத்தில் இருக்கிற காலங்களையும் வேலைகளையும் அறிகிறது இப்போது உங்களுக்கு அடுத்ததல்ல. ஆகையினால் இயேசு கிறிஸ்து பிதாவுக்கு அடுத்த காரியங்களை தலைபோடவே இல்லை. அவர் குமாரனாயிருந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவர் சுடைய சித்தம் செய்தாரே ஒழிய பிதாவுக்கு அடுத்த காரியங்களை இயேசு தலைபோடவே இல்லை. நாம் எத்தனையோ நேரங்களில் எல்லை மீறி கிரியை செய்திருக்கலாம். புதிய ஆத்மாக்கு ஒரு எல்கை இருக்கு, புதிய விசுவாசிக்கு ஒரு எல்கை, பழைய விசுவாசிக்கு ஒரு எல்கை, புதிய ஊழியக்காரலுக்கு ஒரு எல்கை, பழைய ஊழியக்காரலுக்கு ஒரு எல்கை, எல்லாத்துக்கும் எல்கை இருக்கு. எல்கை மீறி கிரியை செய்யக்கூடாது. மீறுபவர்கள் தண்டிக்கப்படுவார்கள். கர்த்தராகிய இயேசு குற்ற நிவாரண பலியானார். யாராவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட நிபந்தனைகளை மீறி இருந்தால் அதற்காக இயேசு குற்ற நிவாரண பலியானார். ஆகையினால் பிரியமானவர்களே, இந்த 5 விதமான பலிகளையும் செலுத்தும் போது கர்த்தராகிய இயேசு நலலாட்டமாய் பலியானார். எனவே அடுத்தது லேவியராகும் 14ஆம் அதிகாரம் 49ஆம் வசனத்திலே தோஷங்களிக்கும் 2 குருவியை பார்க்கிறோம். குருவி படிங்க, லேவியர் 14:49. அப்பொழுது வீட்டிற்கு தோஷங்கள் கழிக்க, அப்பொழுது வீட்டின் தோஷங்களை கழிக்க 2 குருவிகளையும் 2 குருவிகளையும் கேதுரு கட்டைகளையும் கேதுரு கட்டைகளையும் நூலையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து ஒரு துருவியை ஒரு மண்பாண்டத்தில் ஊற்று நீரின் மேல் கொன்று, ஒரு குருவியை மண்பாண்டத்தில் இருக்கிற ஊற்று நீர்ல கொல்லணுமா? என்ன மற்ற குருவியை என்ன செய்யணும்? அந்த குருவியை பட்டணத்துக்கு அந்த பக்கமாய் அதை விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி கீழே உள்ள வசனங்களில் வாசிக்கிறோம். படிங்க. உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே வெளியே விட்டுவிட்டு இப்படி வீட்டிற்கு பிராயச்சித்தம் செய்ய கடவன். அப்பொழுது அது சுத்தமாயிருக்கும். 2 குருவி, ஒரு குருவியை கொல்லணும், ஒரு குருவியை உயிரோடு விடணும். அந்த கொல்லுற குருவி தான் கர்த்தராகிய இயேசு மரித்ததை குறிக்கிறது. உயிரோடு விடுற குருவி எதை காட்டு தெரியுமா? இயேசு உயிர் தெழுந்ததை காட்டுகிறது. அந்த குருவியை கொண்டு வந்து என்ன செய்யணும்? மண்பாண்டத்தில் இருக்கிற நீரூற்றுல கொல்லணும். எதுக்கு? வீட்டுல குஷ்டம். மனுஷன் மேல குஷ்டத்தை நம்ம பார்த்துருக்கிறோம், வீட்டுல குஷ்டம். அங்க அது என்னவா? கானான் தேசத்துல நீங்க போகும் பொழுது கர்த்தர் சொன்னார் அவர்களை பார்த்து, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து, நீங்கள் கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் போது நான் உங்களுடைய வீடுகளிலே குஷ்டம் வருவதற்கு அனுமதிப்பேனால் நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் இது என்று சொன்னார். அது எப்படி இருக்கும்? வீட்டுல குஷ்டம் வந்துருச்சுன்னா 34ஆம் வசனம், நான் உங்களுக்கு காணியாட்சியாக கொடுக்கும் கானான் தேசத்திலே நீங்கள் போய் சேர்ந்த பின்பு உங்கள் காணியாட்சியான தேசத்தில் ஒரு வீட்டிலே குஷ்ட தோஷத்தை நான் வர பண்ணினால் அந்த வீட்டுக்கு உடையவன் வந்து அந்த வீட்டிலே தோஷம் வந்திருக்கிறதாக தோன்றுகிறது என்று ஆசாரியனுக்கு அறிவிக்க கடவன். வீட்டுல குஷ்ட தோஷம் வந்துன்னா அதை பார்க்கிறவர்கள் வந்து ஆசாரியனுக்கு சொல்லணுமா? அந்த குஷ்ட தோஷம் வந்தா எப்படி இருக்கும்? 37ஆம் வசனம், அந்த தோஷம் இருக்கிற இடத்தை பார்க்க கடவன். அப்பொழுது வீட்டு சுவர்களிலே கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்புமான குழி விழுந்திருக்கும். அவைகள் மற்ற சுவரை பார்க்கலும் பள்ளமாயிருக்க கண்டார். அதுதான் வீட்டுல குஷ்டம் இருக்கிறது. உங்க வீட்டுல குஷ்டம் இருக்கா? கொஞ்சம் பச்சையும் கொஞ்சம் சிவப்பும் திடீர்னு பள்ளம் வந்துடும்.
அப்ப பச்சையும் சிவப்பும் பள்ளமும் பார்த்த உடனே வீட்டுக்காரன் விளங்கி கொள்வான், என் வீட்டில் குஷ்டம் வந்துருச்சு. ஆனா இப்ப நம்ம வீடுகள்லாம் பச்சை டிஸ்டம்பர் சிவப்பு டிஸ்டம்பர் அடிச்சதுனால குஷ்டம் வந்தாலும் தெரியாது. என்ன சொல்றீங்க? எல்லாம் வெள்ளச்சோரா இருந்தா தெரியும் குஷ்டம் வந்தா. இப்படி குஷ்டம் வந்த உடனே போய் சொல்ல வேண்டுமா ஆசாரியன் இடத்துல, வீட்டில் குஷ்ட தோஷம் வந்து இருக்கிறது. ஆசாரியன் வந்து பார்ப்பான். பார்த்து அவன் என்ன செய்வான், வீடை 7 நாள் பூட்டி போட்டுருவான். ஆனால் அந்த தோஷம் பரிகரிக்கப்பட 2 குருவி எடுத்து, ஒரு குருவியை என்ன செய்வானா மண்பாண்டத்தில் இருக்கிற நீரூற்றில் கொன்று, கடைசியில அந்த குருவியின் ரத்தம் இந்த ஈசோப்பு, பிறகு சிவப்பு நூல், கேதிர்கட்டை, இதையெல்லாம் கொண்டு வந்து அந்த வீட்டில் உள்ள தோஷம் கழிக்கும்படி குருவியின் ரத்தத்தை தெளிப்பாராம். ஆனால் அதே நேரத்தில் தோஷம் இன்னும் மாறணும்னா உயிருள்ள குருவியை பட்டணத்துக்கு புறம்பே கொண்டு போய் என்ன செய்யணும், அப்படியே விட்டுறணும், உயிரோட விடணும். அப்போ இயேசுவின் மரணமும் உன்னுடைய குஷ்டதோஷத்தை மாற்றும், இயேசுவின் உயிர்த்தெழுதலும் உன்னுடைய குஷ்டதோஷத்தை மாற்றுகிறது. உன் வீட்டில் குஷ்டம் இருக்கா? வீடு என்ன? நம்முடைய வீடு தான் நம்முடைய சரீரம். நமக்குள்ள குஷ்டம் இருக்கான்னு கண்டுபிடிக்கணும். ஏதாவது குறைகள் குற்றங்கள் இருந்தால் அந்த தோஷத்தை பிரதான ஆசாரியன்ட்டு போய் சொல்லணும். பிரதான ஆசாரியனும் இயேசுதான். அந்த 2 குருவி, ஒரு குருவி மரணம் அடைந்தது, இயேசு நமக்காய் மரணம் அடைந்தது. ஒரு குருவி உயிரோடு விட்டது, இயேசு நமக்காய் உயிர் தெழுந்த இயேசுவாய் இருப்பது. ஆகையினால் இயேசு மரித்ததினால் அவருடைய இரத்தத்தினால் நமக்கு தோஷம் நீங்குகிறது. இயேசு உயிர் தெழுந்ததினால என்ன நன்மை? அவர் உயிர் தெழுந்ததினால தான் பரிசுத்தாவி வந்து இறங்கி இருக்கிறார். கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்க. இயேசு சொன்னார், நான் போவது நலமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் சத்தியாவியாகிய தேற்றவாளன் வரார். அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். உங்களை சகல சத்தியத்திலும் வழி நடத்துவார். ஆகையினால இயேசு பிறந்ததும் ஆசீர்வாதம், இயேசு நமக்காய் ஜீவித்ததும் ஆசீர்வாதம், இயேசு மரித்ததும் ஆசீர்வாதம், இயேசு உயிரோடு எழுந்ததும் ஆசீர்வாதம், இயேசு திரும்ப வரப்போறது ஆசீர்வாதம். 5 அல்லேலூயா சத்தமா போடுங்க. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு இங்க வந்தது ஆசீர்வாதம் தானே? இயேசுவின் வாழ்க்கை நமக்கு ஆசீர்வாதம் தானே? இயேசுவின் மரணம் ஆசீர்வாதமா? இயேசுவின் உயிர்த்தெழுதல் ஆசீர்வாதமா? இயேசு சீக்கிரமாய் வருவது உனக்கு ஆசீர்வாதம் தான். அல்லேலூயா. ஆகையினால அந்த குருவி செத்ததும் உன் தோஷம் நீங்கும். ஒரு குருவி உயிரோடு போயிருக்கு. கர்த்தராகிய இயேசுவின் மரணமும் உனக்கு தோஷத்தை மாற்றும். இயேசு உயிர்த்தெழுந்து இன்றைக்கு பரிசுத்தாவி அனுப்பி இருப்பதனால் அதுவும் நம்முடைய தோஷத்தை மாற்றுகிறது. ஆகையினால் தோஷம் நீக்கும் 2 குருவியும் இயேசுவின் மரணத்தை குறிக்கிறது, உயிர்த்தெழுதலை குறிக்கிறது. அடுத்தது லேவியர் 16ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே ஒரு ஆட்டை பற்றி பார்க்கிறோம். என்னாடு? போக்காடு. இந்த பிரதான ஆசாரியன் நேசிவான் 2 வெள்ளாடை கொண்டு வர சொல்றான். ஒரு வெள்ளாடை கொன்று அதன் இரத்தத்தை ஜனங்களுக்காக அவன் உள்ளே கொண்டு போய் தெளித்து விட்டு, பூசி விட்டு, ஊற்றி விட்டு, இன்னொரு வெள்ளாடு உயிரோடு இருக்கு. அந்த வெள்ளாடு இவன் என்ன செய்வான், கொண்டு வந்து தன்னுடைய எல்லா ஜனங்களுடைய பாவங்களையும் அறிக்கையிட்டு அதன் தலைமையில கை வைப்பானா. அறிக்கையிட்டு தலைமையில கை வச்ச உடனே முழு இஸ்ரவேலருடைய பாவமும் அந்த வெள்ளாட்டின் மேலே சுமக்குமா. பிரதான ஆசாரியன் ஒரு ஆளை கூப்பிட்டு ஒப்படைப்பானா. அந்த ஆள் கொண்டு போய் என்ன செய்வான், ஆள் இல்லாத வனாந்திரமான இடத்துல அதை கொண்டு போய் விட்டு விட்டு வந்து விடுவான். அந்த வெள்ளாடு என்ன ஆகிட்டு, ஆள் இல்லாத இடம்னா அதுக்கு புல்லு போடுறதுக்கு ஆள் இருக்கா, இல்லை அதுக்கு தண்ணி கொடுக்க ஆள் இருக்கா? இல்லவே இல்லை. அது அப்படியே போய் பசிச்சு பசிச்சு தாகம் எடுத்து கடைசியில் செத்தே போயிடும். அந்த மாடு என்ன பாவம் செய்தது? இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாவத்தை சுமந்துட்டு அந்த ஆடு ஆள் இல்லாத குடியில்லாத இடத்துக்கு போய் மரணம் அடைகிறது. பிரியமானவர்களே,
கர்த்தராய் இயேசுவின் மரணத்துக்கு இதுவும் நிழலாட்டமான ஒரு காரியம். கர்த்தராய் இயேசு நம்முடைய எல்லாருடைய பாவத்தையும் சுமந்தபடியினால் யாரும் இல்லாத இடத்துக்கு போனார், பாளையத்துக்கு புறம்பே. எல்லாரும் ஓடி போனார்கள். விண்ணப்பம் பண்ணும்படி ஒருவனை தேடினேன், ஒருவனையும் காணேன். கெத்செமனேல ஜெபம் பண்ண சொன்னா தூக்கத்தினால மயங்கி விழுந்துட்டாங்க. அதை விட பாடு நிறைஞ்ச இடம் தான் சிலுவையின் மரணம். அந்த நேரத்தில் தனக்காய் விண்ணப்பம் பண்ண யாருமே இல்லை. முழு உலகத்தாடைய பாவத்தை சுமந்து இயேசுநாதர் தன்னந்தனியாய் போனார். ஆள் இல்லாத இடம். அந்த ஆடு சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லாம, தண்ணி கொடுக்க ஆள் இல்லாம, அது கொஞ்சம் கொஞ்சமா அணுவாய் தாகம் எடுத்து பசி எடுத்து செத்தே போச்சு. இதுபோல கர்த்தராகிய இயேசு நமக்காக நம்முடைய பாவங்களை சுமந்து அவர் இன்றைக்கு நமக்காக மரித்து நமக்காக பரலோகம் போயிருக்கிறார். இதுவும் கூட கர்த்தராகிய இயேசுவின் மரணத்துக்கு நிழலான ஒரு காரியம். எனவே கடைசியாக 7வது காரியம் எண்ணாகமம் 21:9. எண்ணாகமம் 21:9. அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி, அப்படியே மோசே ஒரு வெண்கல சர்ப்பத்தை உண்டாக்கி அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வைத்தான். சர்ப்பம் ஒருவனை கடித்தபோது, சர்ப்பம் அவர்களை கடித்தபோது அவன் அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து பிழைப்பான். அந்த வெண்கல சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவன் பிழைப்பான். என்ன நடந்தது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள? மன்னாவுக்கு விரோதமா பேசினாங்க. மன்னாவுக்கு விரோதமாய் பேசினார்கள். என்ன சொன்னார்கள்? இந்த மன்னா எங்கள் மனதுக்கு வெறுப்பா இருக்கிறது. ஆனா ஆண்டவருக்கு தெரியும், இந்த 40 நாள் வனாந்திர யாத்திரைக்கு இந்த மன்னாதான் நல்ல ஆகாரம்னு அவருக்கு தெரியும். கொம்மட்டிக்காயும் வெங்காயமும் வெள்ளப்பூண்டும் காய்கறிகளும் கறியும் சாப்பிட்டா இந்த வனாந்திரத்தில் ஜீவிக்க முடியாது. ஏன்னா மேலையும் சூடு, கீழையும் சூடு, பக்கத்திலையும் சூடு. மேலே சூரியனால சூடு, கீழே சூரியனால் சூடாக்கப்பட்ட வனாந்தரத்திலே சூடு, பக்கத்தில் என்ன ஏறக்குறைய 20 லட்சம் ஜனங்கள் போறதுனால ஜனங்கள்கிட்ட பயங்கர சூடு. ஒரு 10,000 20,000 30,000 பேர் கூடியிருக்கிற இடத்துல உங்களுக்கு வழங்கும் மக்கள் மத்தியிலிருந்து எழும்புற சூடு. வெக்கேன்னுவாங்க. இந்த 3 விதமான சூடையும் தாங்கணும்னா வெஜிடேரியன் ஃபுட்டோ நான் வெஜிடேரியன் ஃபுட்டோ ஒத்தே வராது. அவங்க மன்னா சாப்பிட்டா தான் குடித்தனம் பண்ண முடியும் வனாந்தரத்தில். அவர்கள் கால் வீங்கி போகவும் இல்லை, அவருடைய பாளையத்தை பலவீனப்பட்டவன் ஒருவனுமே இல்லை. அதனால என்ன செய்யணும்? காலைதோறும் போய் மன்னா பொறுக்கணும். தலைக்கு 1 ஓமர் 6 நாளும் பொறுக்கணும். 6ஆம் நாள் ரெட்டிப்பா பொறுக்கணும். ஏன்னா 7ஆம் நாள் மன்னா பெய்யாது, பொறுக்கவும் போகக்கூடாது. இது எதை காட்டுகிறது? தேவன் நமக்கு தந்திருக்கிற அருமையான திருவசனம் தான் மன்னா. நாம் நம்முடைய வாழ்க்கைக்கு ஏற்றதான வசனங்களை படித்து தியானித்து நாம் அதை உட்கொள்ள வேண்டும். எந்திரத்தில் போட்டு அரைச்சி சாப்பிடலாம், உரல்ல போட்டு இடிச்சு சாப்பிடலாம், பானையில வச்சு சமைச்சு சாப்பிடலாம். எந்திரத்தில் போட்டு அரைக்கிறேன்னா உன் மனசுல தேவனுடைய வசனத்தை போட்டு போட்டு அரைக்கணும். கிரைண்டர்ல அரைக்கிறது போல உன் மனசுல தேவ வசனத்தை தியானம் பண்ணணும். உரல்ல போட்டு இடிக்கிறேன்னா உன் உரல் தான் உன் இருதயம். இருதயத்தில் தேவ வசனத்தை பதிய வைக்கணும். பானையில போட்டு சமைக்கிறேன்னா உன் சரீரம் தான் பானை. பானையில போட்டு சமைக்கிறேன்னா தேவனுடைய வசனத்தை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரணும். அப்ப மன்னா நல்லா இருக்கும். எப்படி இருக்கும்? தேனிட்ட பணிகாரம் போலவும் ஒலிவ எண்ணெயை போலவும் ருசியா இருக்கும். இப்படி இருக்கிற மன்னாவை பற்றி சிலர் என்ன சொன்னாங்க? இந்த மன்னா எங்களுக்கு வெறுப்பா இருக்கு. உடனே என்ன நடந்தது? கொள்ளிவாய் சர்ப்பம் வந்து கடித்தது. கடிக்கப்பட்டவர்கள் மோசையிடம் ஓடி வந்தார்கள். மோசே, கொள்ளிவாய் சர்ப்பம் எங்களை கடிக்கிறது. மோசே கர்த்தரிடம் வேண்டிக் கொண்டான். கர்த்தர் சொன்னார், நீ ஒரு வெண்கல சர்ப்பத்தை எடுத்து கோலின் மேல் தூக்கி வை. எவன்
கொள்ளிவாய் சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டானோ அவன் இதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான். இது ஆண்டவராய் இயேசு என்ன சொன்னார்? சர்ப்பமானது மோசையினால் வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டது போல மனுஷகுமாரனும் உயர்த்தப்படுவார். அந்த சர்ப்பத்தை நோக்கி பார்த்தவர்கள் பிழைத்தார்கள், அதுபோல என்னை நோக்கி பார்ப்பவர்கள் பிழைப்பார்கள். சர்ப்பத்தால் கடிக்கப்பட்டவர்கள் சர்ப்பத்தை நோக்கி பார்க்க வேண்டும். அது என்ன? பாவத்தால் கடிக்கப்பட்டவர்கள் பாவமானவரை நோக்கி பார்க்க வேண்டும். அது வெண்கல சர்ப்பம். வெண்கலம் எந்த சூட்டுக்கு நிற்கக்கூடிய உலகம்தான் வெண்கலம். அதுதான் கிருபை. கர்த்தராகிய இயேசு கிருபை நிறைந்தவராய் காணப்படுகிறார். அவரை நோக்கி பார்த்தால் பிழைப்பீர்கள். ஆகையினால் சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறான்? அவரை நோக்கி பார்த்தவர்கள் பிரகாசம் அடைந்தார்கள். அவர்கள் என்ன அடையவில்லை? வெட்கப்பட்டு போனதில்லை. ஆகையினால் இயேசு சிலுவையின் மேல் உயர்த்தப்பட்டார். அவரை நோக்கி பார்த்தாலும் பிழைப்பு உண்டு. அந்த சிலுவையில் இருந்து இப்பொழுது எங்கே உயர்த்தப்பட்டிருக்கிறார்? சிங்காசனம் வரைக்கும் உயர்த்தப்பட்டிருக்கிறார். ஆகையினால் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தாலும் உனக்கு பிழைப்பு உண்டு. சிங்காசனம் வரை உயர்த்தப்பட்ட இயேசுவை நோக்கி பார்த்தாலும் பிழைப்பு உண்டு. ஆகையினால் இந்த 7 காரியமும் இயேசுவின் மரணத்துக்கு நிழலான காரியம். நாம் இந்த நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுக்க போகிறோம். நான் நம்முடைய ஆவியாத்தம் சொல்லி ஆண்டவருக்கு தரப்போகிறோம். கர்த்தர் இந்த நேரத்தில் நமக்கு நல்ல நல்ல உடைகளை தருவார். அவனுக்கு கொடுக்கப்பட்டது ஆதாமுக்கு தோல் உடை. ஆண்டவர் உங்களுக்கு தோல் உடை அல்ல, நீதியின் வஸ்திரத்தை தருவார். உங்களுடைய நிர்வாணத்தை மூடும்படி, உங்களுடைய வெட்கத்தை மாற்றும்படி, உங்கள் பயத்தை நீக்கும்படி கர்த்தர் நமக்கு நீதியின் வஸ்திரத்தை தருகிறார். ஆபிரகாம் தன்னுடைய குமாரனை ஒப்பு கொடுத்தது போல இயேசு தேவனால் நமக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டார். அந்த ஈசாக்கு பரிபூர்ணமான சித்தம் செய்தது போல இயேசு பரிபூர்ணமான சித்தம் செய்தார். நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணமான சேவை சித்தம் செய்ய வேண்டும். நாம் முற்றிலுமாய் தாழ்த்தி அவருடைய கரத்திலே தரும் பொழுது கர்த்தர் கிரியை செய்வார். ஆகையினால் இயேசுப்பட்ட பாடுகளை நினைச்சு பாருங்க. இயேசு அடைந்த மரணத்தை நினைச்சு பாருங்க. உங்களுடைய தோஷம் நீக்கப்பட வேண்டுமானால், உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டுமானால், உங்களுக்கு ஒரு நிவிர்த்தி உண்டாக வேண்டுமானால் கர்த்தராய் இயேசுப்பட்ட பாடுகள் நமக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கிறது. கர்த்தரை சமூகத்தில் முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்க போறோம். இயேசு தன்னுடைய இரத்தத்தால் நம்மை கழுவி சுத்திகரிப்பார். அவருடைய வார்த்தை நம்முடைய பரிசுத்தமாக்கும். நம்முடைய ஆவி அவருடைய நம்மை பரிசுத்தமாக்கும். இயேசு பிறந்தது நம்முடைய நன்மைக்காக. இயேசு வாழ்ந்தது நம்முடைய நன்மைக்காக. இயேசு மரித்தது நம்முடைய நன்மைக்காக. இயேசு அடக்கம் பண்ணப்பட்டது நம்முடைய நன்மைக்காக. இயேசு உயிரோடு இருந்தது நம்முடைய நன்மைக்காக. அந்த இயேசு சீக்கிரமாக உனக்காய் வரப்போகிறாரே உன்னுடைய நன்மைக்காக.